வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 2025 உலக காவல் உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவையொட்டி நடைபெற்ற துபாய் காவல்துறையின் சைபர் குற்ற விழிப்புணர்வு தளத்தின் தொடக்க விழாவில் பொது பாதுகாப்பு தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் தாரிக் அல் ஹசன் கலந்து கொண்டார். துபாய் காவல்துறையின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல்லா ஹலீஃபா அல் மர்ரி கலந்து கொண்டார். இந்த துவக்க விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்ததற்காக துபாய் காவல்துறை தளபதிக்கு பொது பாதுகாப்பு தலைவர் நன்றி தெரிவித்தார். குறிப்பாக டிஜிட்டல் மோசடி, அடையாள திருட்டு மற்றும் மின்னணு மோசடி அதிகரித்து வருவதால் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தளத்தின் நோக்கங்களை அவர் குறிப்பிட்டார். கல்வி அமைச்சகம் பஹ்ரைன் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தடகள சங்கத்தின் பொறுப்புகளை ஏற்கும் என்று கல்வி அமைச்சகம் அறிவித்தது. இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் முதல் துணைத் தலைவரும் பொது விளையாட்டு ஆணையத்தின் GSA-வின் தலைவரும் பஹ்ரைன் ஒலிம்பிக் குழுவின் தலைவருமான ஹிஸ் ஹைனஸ் ஷேக் காலித் பின் ஹமத் அல் கலீஃபா சங்கத்தை கலைக்க 2025ஆம் ஆண்டு அரசாணை 21 பிறப்பித்ததை தொடர்ந்து இது நடந்துள்ளது. இந்த பொறுப்புகள் GSA-உடன் இணைந்து அமைச்சகத்தின் கல்வி சேவைகள் துறை மூலம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் நடைபெற்ற நகராட்சி விவகாரங்கள் குறித்த 28வது அமைச்சர்கள் கூட்டத்தில் நகராட்சி விவகாரங்கள் மற்றும் வேளாண் அமைச்சர் வேல் பின் நாசர் அல் முபாரக் பங்கேற்றார். நகராட்சி வளர்ச்சியில் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க GCC அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நகராட்சி துறையில் வளைகுடா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பஹ்ரைனின் ஆதரவை அல் முபாரக் அடிக்கோடிட்டு காட்டினார். பிராந்தியத்தின் வளர்ச்சி முன்னுரிமைகள் மற்றும் லட்சியங்களுக்கு பதிலளிக்கும் ஒரு பகிரப்பட்ட தொலைநோக்கு பார்வையின் முழு முயற்சிகளின் கீழ் சீரமைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். மே 17 அன்று ஈராக் குடியரசு நடத்திய அரபு உச்சி மாநாட்டின் 34வது சாதனை அமர்விற்கான ஆயத்த கூட்டத்தின் தொடக்க அமர்விற்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ராஷித் அல் ஜயானி தலைமை தாங்கினார். தனது கருத்துக்களில் தாராளமான விருந்தோம்பல் மற்றும் பாக்சாத் உச்சி மாநாட்டை நடத்துவதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அரபு லீகின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அஹ்மத் அபுல் கெய்த் மற்றும் தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது குழுவினருக்கு அரபு உச்சி மாநாட்டின் 33வது அமர்வின் போது பஹ்ரைன் ராஜ்யத்திற்கு வழங்கிய ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவிற்கும் தற்போதைய அமர்விற்கும் தயாராகும் முயற்சிகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார்.
அரபு திறந்தவெளி பல்கலைக்கழகம் AOU ஏற்பாடு செய்த தொழில் தின கண்காட்சியை வடக்கு ஆளுநரக ஆளுநர் அலி அப்துல் ஹுசைன் அல் அஸ்பூர் மற்றும் நிர்வாக மற்றும் நிதி விவகாரங்களுக்கான உதவி தலைவர் சக்கீனா நாசர் அலி ஆகியோர் முன்னிலையில் தொழிலாளர் அமைச்சகத்தின் துணை செயலாளர் ஷேக் கலீஃபா பின் சல்மான் பின் முஹம்மது அல் கலீஃபா தொடங்கி வைத்தார். பஹ்ரைனின் நாடாளுமன்ற குழு பங்கேற்கும் தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களால் வழங்கப்படும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் மற்றும் தொழில் பாதைகளை AOU மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பஹ்ரைனின் நாடாளுமன்ற குழு பிரதிநிதிகள் குழுவின் சபாநாயகரும் பிரிவின் நிர்வாக குழுவின் தலைவருமான அஹ்மத் பின் சல்மான் அல் முசல்லம் OIC உறுப்பு நாடுகளின் நாடாளுமன்ற ஒன்றியத்தின் PUICயின் 19வது அமர்வில் பங்கேற்பதை நிறைவு செய்தது. வளைகுடா மற்றும் அரபு நாடாளுமன்றங்கள் மற்றும் சட்டமன்றங்களின் தலைவர்களின் ஆலோசனை கூட்டங்கள், முக்கிய மாநாட்டு அமர்வு, நிலைக்குழுக்களின் கூட்டங்கள் மற்றும் செயலாளர்கள் பொது சங்கத்தின் அமர்வு ஆகியவற்றில் பிராந்தியத்தின் மற்றும் பிரதிநிதிகள் குழு பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.